ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஆன்கியோ TX-SR 313 தான் பார்க்க போகிறோம். ஸோ இது கொஞ்சம் டஸ்டியாக இருக்குது. எவ்வளோ டஸ்டியாக இருக்குன்னா நான் இதை ஆன் பண்ணி பார்க்கறதுக்கு விரும்பலை. நான் இப்போ டாப் கவர் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ சஸ்பெக்ட் என்னென்னா நம்ம மேலே பார்க்கும்போதே ரொம்ப டஸ்டியாக இருக்க மாதிரி இருக்குது பாருங்கள் போர்டில். இது என்ன நான் ஓப்பன் பண்ணும்போது தான் தெரிஞ்சிச்சு. இதை நான் ஆன் பண்ணியிருந்தேன்னா எனக்கு சிவியராக தான் இருக்கும். ஸோ இதோட கண்டிஷன் வந்து இந்தளவு ரொம்ப மோசமாக இருக்குது. இதை ஆன் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இதை க்ளீன் பண்ணுறது தான் நல்லது. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருக்குது. கஸ்டமர் வந்து இதை அனுப்புறது சவுண்டு ப்ராப்ளத்துக்காக அனுப்பியிருக்காரு. அதாவது ஸ்டீடியோவில் மட்டும் தான் சவுண்ட் வருது, மற்ற எதுலையுமே சவுண்டு வரலான்னு சொல்லி அனுப்பியிருக்காரு. 2 ஸ்பீக்கரில் மட்டும் தான் சவுண்டு வருது, மற்ற எதுலையுமே சவுண்டு வரலன்னு அனுப்பியிருக்காரு. ஸோ இது நம்ம என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு நம்ம க்ளீன் பண்ணிட்டு பார்க்கலாம். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் இது என்னென்ன தெரியும், என்னென்ன காம்போனண்ட் எப்படி எப்படி இருக்குது அப்படி நம்மளால் விசிபிளாக பார்க்க முடியும். ஸோ இதை நான் க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டாக டிஸ்அசம்பிள் பண்ணி நான் பக்காவாக க்ளீன் பண்ணியிருக்கேன். இதுதான் ஆம்பியர் செக்ஷன் போர்டு. ஸோ இது வந்து எம்டிஆர் இருக்கிறது வந்து காமன் தான். இதுக்கு அடுத்த மாடலில் இது ஃபுல்லாக போட்டு இது வேற ஒரு மாடலாக வரும். ஸோ இது போர்டு வந்து எல்லாமே ஒரே காமனாக தான் வரும். 2-3 மாடலுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் போர்டு. ஸோ இதில் ஆம்பியர் செக்ஷன் வந்து இதுதான். இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இந்த ஆம்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முன்னாடி பார்க்கும்போது இவ்வளோ டஸ்ட்டாக இருந்துச்சு இல்லையா. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் நான் தான் இதை ஓப்பன் பண்ணியிருக்கேன். நான் தான் இந்த டேக்லாம் கட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக கம்பெனி டேக் வந்து இந்த மாதிரி வரும். நிறைய இடத்துல எல்லாத்துக்குமே டேக் கொடுத்துருப்பாங்க. எல்லாமே நான் தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணதே நான் தான். அது வரைக்கும் எனக்கு இதில் சந்தோஷம். இதில் எதுவுமே ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஆம்பை பார்த்தாவே அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நம்ம தான் அதில் ஒர்க் பண்ண போகிறோம். ஈஸியாக வந்து ஃபால்ட் ஐடென்டிஃபை பண்ணலாம். ப்ளஸ் ஈஸியாக ஒர்க் பண்ணுறதுக்கும் நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஏற்கனவே ஒர்க் நடந்துருந்தால் தான் அதுதான் கொஞ்சம் மிஸ். ஏன்னா அவங்க என்ன விதத்துக்காக ஒர்க் பண்ணி என்னென்ன பண்ணாங்கன்னே நம்மளால் பண்ண முடியாது. ஈக்குவலண்ட் போட்டுருவாங்க. ஸோ ஈக்குவலண்ட் இருக்கும், இல்லைனா வந்து வேறு ஏதாவது இருக்கும். நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இப்போ இது போர்டு எல்லாமே க்ளீன் பண்ணியிருக்கேன். இது ஆம்பர் செக்ஷன் ப்ளஸ் இது சப் டிரான்ஸ்ஃபார்மர் செக்ஷன், செகண்டரி செக்ஷன். ஸோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை இந்த ஆம்பை தேடி பார்க்குறவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இது கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இதில் இருக்கிற பேரில் பார்த்தீங்கன்னா ரைட் சைட்லேருந்து தான் ஆரம்பிக்கும். ரைட்டு, லெஃப்ட்டு, சென்டர், சரௌண்டு லெஃப்ட்டு, சரௌண்ட் ரைட் அப்படி வரும். சப்வூஃபர் வந்து ப்ரீஆம்பிலேருந்து டேரெக்டாக இங்கேருந்து உங்களுக்கு அவுட் வந்துடும். இது வீடியோ செக்ஷன் போர்டு ப்ளஸ் செகண்டரி அதாவது HDMIக்கு போகிற பவர் சப்ளை போர்டு. இதுதான் 12 வோல்ட் சப்ளை இங்கேருந்து தான் போகும். இது மூலிமா ரெகுலேட் ஆகி ப்ளஸ் வீடியோ செக்ஷன், வீடியோக்கு வர அவுட்புட் ஐசி எல்லாமே இங்கே இருக்குது. இதுதான் வந்து HDMI போர்டு, டிஜிட்டல் போர்டு. சவுண்டு இந்த போர்டு இல்லைனா இந்த மாடலில் சவுண்டு ஒர்க் ஆகாது. ஸோ இந்த செட் ஆன் ஆகும், ஆனால் சவுண்டு ஒர்க் ஆகாது. அதுதான் இதில் இருக்க ஒரு ஸ்பெஷலே. ஸோ இந்த போர்டில் ஃபால்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதை பார்க்கணும். இதில் இதுதான் வந்து ப்ரீஆம்ப் போர்டு. இங்கே நீங்கள் பார்க்கும்போதே கலர் வந்து ரொம்ப டார்க்காக இருக்காமல் இருக்கும். இந்த இடத்துல மட்டும் இங்கெல்லாம் லைட்டாக இருக்கும். யூஸ் ஆகாத இடத்துல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த லெஃப்ட் அண்ட் ரைட்டில் மட்டும் நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 2 ஸ்பீக்கர் மட்டும் யூஸ் ஆச்சுன்னு சொன்னார் இல்லையா கஸ்டமர். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த 2 ஸ்பீக்கர் மட்டும் யூஸ் ஆச்சுன்னு சொன்னார் இல்லையா கஸ்டமர். அதுதான் இந்த 2 லெஃப்ட்டும் ரைட்டு மட்டும் ரொம்ப நாள் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் இது மட்டும் கொஞ்சம் டார்க் கலராக இருக்குது. மற்றதெல்லாம் கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்குது. யூஸ் பண்ணது கம்மியானதுனால யூஸ் பண்ணதை விட எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். ஸோ அதை தவிர விட்டாக்க இது ஆப்டிக்கல் அண்ட் கோயாக்சல் போர்டு. இதுக்கான ஐசி பேக்கில் இருக்கும். இவ்வளோ தான். இப்போ நம்ம ஃப்ரண்ட் பேனலும் பார்க்கணும். இவ்வளோ டஸ்ட் இங்கே இருக்கும்போது ஃப்ரண்ட் பேனல்லையும் கண்டிப்பாக டஸ்ட் இருக்கும். பட்டன்ஸும் சரியாக மால் ஃபங்க்ஷன் பண்ணணும். எல்லா பட்டன்ஸும் செக் பண்ணி சேஞ்ச் பண்ணணும். ஃப்ரண்ட் பேனல் க்ளீன் பண்ணணும். ஸோ அது வந்து லேட்டஸ்ட் செக்ஷன். ஸோ அதை நம்ம லேட்டாக பார்த்துக்கலாம். இப்போது இது எல்லாமே அசம்பிள் பண்ணி இப்போ என்ன ஸ்டேட்டஸ் இருக்குது, என்ன ஃபால்ட்டில் இருக்குது நம்ம அப்படின்னு சொல்லி முதல்ல பார்க்கணும். ஏன்னா இதை நான் டெஸ்ட் பண்ணவே இல்லை. எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு டெஸ்ட் பண்ணிக்கலான்னு பார்த்தேன். இப்போ நான் இதை க்ளீன் பண்ணிவிட்டேன். இப்போ திரும்ப ரீஅசம்பிள் பண்ணிவிட்டு நான் டெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஃபால்ட்டுக்கு இப்போ இருக்குது கரண்ட். ஸோ இப்போ இதை டெஸ்ட் பண்ணும்போது என்ன கரண்ட் கண்டிஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிற பாருங்க. ஓகே, இப்போ நான் இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதாவது எல்லாமே ரீஅசம்பிள் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் இன்புட்டும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதாவது ஸ்பீக்கரும் கனெக்ட் பண்ணியிருக்கேன் ப்ளஸ் இன்புட்டும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். பக்காவாக நான் ஆன் பண்ணி பார்த்துட்டேன். பக்காவாக ஆன் ஆகுது, ஆனால் சவுண்டு வரல. கஸ்டமர் வந்து 2 ஸ்பீக்கரில் சவுண்டு வருதுன்னாரு, அதாவது லெஃப்ட் ரைட்டில் சவுண்டு வருதுன்னாரு. ஆனால் இப்போ அதில் கூட சவுண்டு வரல. எந்த ஒரு மோட்லேயும் வரல. டைரக்ட் மோடில் கூட வரல, சைலண்டாக தான் இருக்குது. ஸோ இது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு இனிமேல் தான் பார்க்கணும். இப்போ இது நோ சவுண்ட் ஃபால்ட்டில் தான் வந்திருக்க மாதிரி கணக்கு. ஸோ இப்போ இது நோ சவுண்ட் ஃபால்ட்டுனா எதனால் இது சவுண்டு வரல நம்ம பார்க்கலாம் வாங்க.
ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இதில் நான் ஒரு ட்ரிக்ஸ் உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்கள். இதை வந்து ஐடியா இல்லாமல் யாரும் பண்ணாதீங்க. இது நார்மலாக யூசர்ஸ் வந்து ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. இது ரொம்ப ரொம்ப டேஞ்சர், ஆனால் வந்து எஃபெக்டிவ். அதாவது டெக்னீஷியனாக இருந்தாக்கா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்ற யூசர் யாருமே ட்ரை பண்ணாதீங்க, ஷாக் தான் வரும். ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும், இல்லைனா ஷார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் இப்போ பண்ணுறேன், அது யாரும் ஃபாலோ பண்ணாதீங்க. என்னோட சஜஷன் அதுதான். இப்போ நான் பண்ணுறேன்னா நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியும், அதனால் நான் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், சவுண்டு வந்து ஆம்பர் செக்ஷன் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. டிஜிட்டல் போர்ட்லேருந்து சிக்னல் வரலனாலும் ஆம்பர் செக்ஷனில் நல்லா ஒர்க் ஆகுதா, இந்த பாட்டம் போர்டு கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, சவுண்டு வந்து வால்யூம் ஃபுல்லாக வச்சுட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸில் இருக்குது. இப்போ ஸ்பீக்கர் வந்து லெஃப்ட் ரைட் கனெக்ட் பண்ணி தான் இருக்குது. இப்போ நான் லெஃப்ட் ரைட்டில் கை வைக்கிறேன் பாருங்கள், அதாவது இந்த பின்னில் ஆம்புக்கு போகிற இன்புட் செக்ஷனில். நோட் பண்ணிங்களா? அந்த ஸ்பீக்கர் இப்போ டச் பண்ணுற பாருங்க, ஸ்பீக்கரில் சவுண்ட் வரும் பாருங்க. நோட் பண்ணிங்களா? ஒரு சவுண்டு வருது, அந்த சவுண்டு வரணும். அப்படி வந்துச்சுன்னா ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஃப்ரண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் நம்ம டச் பண்ணும்போது கரெக்டாக வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு சேனலாக நம்ம கொடுத்து செக் பண்ணிக்கலாம். இங்கே க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள். சேனலோட நேம்லாம் இங்கே கொடுத்துருப்பாங்க. அதாவது டிஜிட்டல் போர்ட்லேருந்து வால்யூம் ஐஸ்லேருந்து இந்த சேனலுக்கு இந்த போர்டுக்கு வர இன்புட் எல்லாமே அங்கே தான் இருக்குது. அதில் தெரியாதனமாக நீங்கள் வேறு ஏதாவது வச்சு ஷார்ட் பண்ணிட்டீங்கன்னா மொத்தமே ஷார்ட் ஆகிடும். அந்த தப்பு பண்ணாதீங்க. சும்மா லைட்டாக ஹேண்ட் வச்சு டச் பண்ணணும். நான் வந்து ஷாக் அடிக்காத இருக்கிறதுக்கு மேட் போட்டிருக்கேன். ஸோ அது இல்லாமல் ஐசோலேஷன் டிரான்ஸ்ஃபார்மரில் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு ஷாக் இதில் வரதில்லை. நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா கரெக்டாக பார்த்து ட்ரை பண்ணுங்கள். ஐடியா இருந்தால் மட்டும் பண்ணுங்கள், இல்லைனா பண்ணாதீங்க தயவுசெய்து. ஸோ இப்போது இந்த போர்டில் எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டு மற்றது எல்லாம் சிக்னல் இங்கே கரெக்டாக வருதா நம்ம இந்த போர்டில் தான் போகணும். ஸோ இந்த போர்டில் என்ன ப்ராப்ளம் இருக்குது, எங்கேருந்து சிக்னல் லீக் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா இது HDMI ஐசி, இதில் தான் இது மல்டி ஃபங்க்ஷன் HDMI ஐசி, ட்ரான்ஸ் ரிசீவர் இது ஐசி. இதில் OSD மெனுவும் வரும், அவுட்புட்டும் வரும், ஆர்க்கும் இருக்குது, ப்ளஸ்ஸு இன்புட்டும் இதில் செலக்டர் எல்லாமே இதிலேயே இருக்குது. ஒரே ஐசி எல்லாமே பண்ணும். ADV7623 இது DDS ஐசி, இது தான் PCM ஐசி, இது ஆப்டிக்கல் கோஆக்சல் டைரக்டரி ஐசி. ஸோ இப்போது இதில் வந்து நம்மளுக்கு இந்த செக்ஷன் ஒர்க் ஆகிறதுலாம் ஆப்ஷனல். நம்ம என்ன பண்ணலாம்னா, முதல்ல வந்து DDS ஐசி ஒர்க் ஆகுதா, ஃபங்க்ஷன் ஆகுதா, அதுக்கப்புறம் அதுலேருந்து சிக்னல் வருதா, அதுலேருந்து டேக்குக்கு சிக்னல் வருதா, டேக்லேருந்து நம்மளுக்கு சிக்னல் வால்யூம் ஐசிக்கு போதா அப்படின்னு பார்க்கணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எங்கே பிரேக் ஆகுதோ, என்ன ஃபால்ட்டோ அதை நான் ஐடென்டிஃபை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு ஃபால்ட்டை கண்டுபிடிச்சிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஐசி டேக் ஐசி DDS ஐசிலேருந்து சிக்னல் கரெக்டாக வந்து டேக் ஐசிக்கு சிக்னல் வரல. ஸோ இப்போ இந்த DDS ஐசிலேருந்து சிக்னல் வந்து DDS ஐசிலேருந்து சிக்னல் வந்து டேக் ஐசிலேருந்து சிக்னல் வராமல் இருந்துச்சு. இப்போ இந்த டேக் ஐசி நான் ரிப்ளேஸ் பண்ணிட்டேன். இங்கே இருக்க பாருங்கள் ஓல்டு ஐசி. ஸோ இந்த ஐசியை மாற்றினவுடனே நம்மளுக்கு சிக்னல் வந்துடுச்சு. ஆனால் இதில் இன்னும் ஒரு பிரச்சனை என்னென்னா, சரௌண்டு ரைட்டுக்கு மட்டும் சவுண்ட் வரல. இங்கேருந்து சிக்னல் வருது, ஆனால் பாட்டம் போர்ட்லேருந்து நம்மளுக்கு இங்கே ஆம்பர் செக்ஷனுக்கு சிக்னல் வந்தும் ஸ்பீக்கருக்கு வந்து சிக்னல் வரல. ஸோ இந்த சைக்கிள் வந்து இங்கே வரைக்கும் கரெக்டாக வருது, இங்கேருந்து நம்மளுக்கு அங்கே வரல. அது என்னென்னு பார்க்கணும். நான் உங்களுக்கு இது வரைக்கும் டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ ஆன் பண்ணாக்கா ஸோ ஆன் ஆகும். ஆக்ஸில் தான் இன்புட் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போதைக்கு இதில் இன்புட் வருது. இப்போ நம்ம ஒரு ஸ்பீக்கராக டெஸ்ட் பண்ணும்போது நான் என்ன இப்போ பார்த்தேன்னா, இப்போ நம்ம சிங்கிள் ஸ்பீக்கர் மட்டும் எடுத்துக்கலாம். இதில் கிரவுண்ட் வந்து காமன். சரி, இப்போ இதில் ஒரு ஸ்பீக்கர் மட்டும் கனெக்ட் ஆயிருக்கு, கிரவுண்டு மட்டும் காமன். இதில் இது ஃப்ரண்ட்டு லெஃப்ட் அண்ட் ரைட்டு. சென்டர் இது சரவுண்டு லெஃப்ட்டு, ஆனால் சரவுண்டு ரைட்டு சவுண்டு வரல. ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கிற ஃபால்ட்டு. சரவுண்டு ரைட்டு மட்டும் சவுண்டு வராமல் இருக்குது. இப்போ நான் இது உள்ளே ஃப்ளக் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அது உள்ளே ஃப்ளக் பண்ணியிருக்கேன். அப்போ கூட சவுண்டு வரல, ஆனால் சரவுண்டு லெஃப்டில் வருது, சென்டரில் வருது,
ஃப்ரண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வருது. ஸோ இப்போ இந்த ஃபால்ட் என்னன்னு நம்ம பார்க்கணும். இதுக்கு பாட்டம் போர்டில் தான் பார்க்கணும். ஏன்னா நான் இங்கே வரைக்கும் செக் பண்ணிட்டேன், சிக்னல் கரெக்டாக வருது. நான் உங்களுக்கு அதுவும் ஸ்கோப்பில் கனெக்ட் பண்ணி செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இது எப்படி செக் பண்ணுறதுனா ஈஸியாக பண்ணிடலாம். இங்கேயே நம்ம இந்த ப்ளக் இருக்குது பார்த்தீங்களா, இங்கேயே நம்ம செக் பண்ணிடலாம் டிஜிட்டல் அவுட் வருதா இல்லையான்னு. ஸ்கோப் வந்து எடுத்திருக்கேன். இப்போது நான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதில் இந்த ஃப்ளக்கை பார்த்தீங்கன்னா இதில் வர ஒரு இன்புட்டை கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராட் லைன் இருக்குது பாருங்கள். ஸோ இதெல்லாம் இப்படியே வரும். இது எப்படின்னா சரௌண்டு லெஃப்ட்டு ரைட்டு சென்டரு, இது சப்வூஃபரு லெஃப்ட்டு ரைட்டு இப்படி வரும். ஸோ இப்போ நான் இங்கே உங்களுக்கு இங்கே வர சரௌண்டு லெஃப்ட்டை டச் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இது இப்போ வந்து நான் லெஃப்ட்டில் டச் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்கோப்பு பார்த்தீங்கன்னா ஃபுல் ரேஞ்சில் போகுது. நான் வந்து இப்போ அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது உங்களுக்கு ரைட்டில் பண்ணுற பாருங்க. இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சதுனால சின்ன ஃபால்ட்டு கூட நம்மளுக்கு தெரியும். இப்போ ஃபுல் ரேஞ்சில் இதுவும் போகுது. சரௌண்டு ரைட்டுக்கும் சிக்னல் கரெக்டாக போகுது. இப்போது இதுவே நம்ம ஆம்பு செக்ஷனில் வர இன்புட் கரெக்டாக அனலாக் இன்புட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணலாம். ஸோ இந்த சரௌண்ட் ரைட்டு இங்கே தான் இருக்குது. இந்த சரௌண்ட் ரைட்டுக்கு சிக்னல் வருதான்னு பார்த்தாக்கா ஸோ அனலாக் சிக்னல் கரெக்டாக வருது. அப்போது ஸோ இப்போ நான் திரும்ப இதை அசம்பிள் பண்ணிவிட்டேன், ஆன் பண்ணியிருக்கேன், ஆக்ஸ் மோடில் கனெக்ட் பண்ணியிருக்கேன், இன்புட் எல்லாமே பண்ணியிருக்கேன். ஸோ உங்களால் பார்க்கலாம் இந்த ரிலே வந்து மாற்றிருக்கேன், ஒயிட் கலர் போட்டிருக்கேன். பழைய ரிலே வந்து இங்கே இருக்குது. அது மாற்றியும் நம்மளுக்கு சவுண்டு வரல. சரௌண்டு ரைட்டில் தான் ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இங்கே ப்ளஸ் மட்டும் கனெக்ட் பண்ணியிருக்கேன், மைனஸ் எங்கே வேணால் கனெக்ட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ இப்போது இதில் சவுண்டு வரல. என்னென்னு நான் திரும்ப செக் பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. ஆனால் வந்து ஃபால்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டேன். அந்த ஃபால்ட் என்னென்னா இங்கே பாருங்கள். ஸோ இந்த போர்டு இருக்குது பார்த்தீங்க, இந்த ப்ரீஆம்பு இது ஃபுல்லாகவே சரௌண்ட் ரைட்டுது. இதை வந்து நம்ம என்ன தான் ஷேக் பண்ணாலும் அதில் எதுவுமே ஆகாது. ஸோ நான் கை வச்ச உடனே சவுண்டு வருதுன்னு கேட்பீங்க. இப்போ பாருங்கள், நானாக இந்த டிரான்சிஸ்டர் ஒன்று பார்க்க முடியும் உங்களால். இது 2N551. இந்த டிரான்சிஸ்டர் மேலே கை வைக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்களா சவுண்டு வருது. உங்களுக்கு என்சிஎஸ் சாங் ப்ளே பண்ணிவிட்டு நிறைய நேரம் பண்ணுற பாருங்க. ஓகே, என்சிஎஸ் சாங் ப்ளேயில் போயிட்டுருக்கு. இப்போது நான் வந்து இங்கே இந்த டிரான்சிஸ்டர் மேலே கை வைக்கிறேன் பாருங்கள். சவுண்டு கூட ஒன்று வைக்கலாம். பார்த்தீங்களா, கையை எடுத்துட்டேன்னா சவுண்டு கொஞ்ச நேரத்தில் கட் ஆகிடும். திரும்ப கை வச்சா சவுண்டு வரும். இது ஷேக்கிங்லாலேயோ இல்லை வேறு எதாலையும் ஆகலை, கெப்பாசிட்டராலையும் ஆகலை, டிரான்சிஸ்டர் லீக்கேஜ். ஸோ இந்த டிரான்சிஸ்டர் வந்து நம்ம மாற்றி ஆகணும். இப்போது இந்த கெப்பாசிட்டர் இது உட்பட எல்லாமே வந்து நல்லா இருக்கு. இங்கே பாருங்கள், இங்கே வச்சா கூட வரும். ஸோ இது கிரவுண்ட் வந்து இதில் லூப் ஆகிருக்கு. இந்த கிரவுண்ட் வந்து இதில் சரியாக போகலன்னு அந்த மாதிரி இப்போ நம்ம கை வச்சாக்கா அந்த கிரவுண்டு வந்து ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி ஆகும். டிரான்சிஸ்டரில் சுவிட்சிங் தானே டிரான்சிஸ்டர், எல்லாமே டச்சு மாதிரி தான் உங்களுக்கு ஒர்க் ஆகுது, ஆன் ஆஃப். இப்போ நான் கை வச்ச உடனே அதுக்கு கரெக்டாக போகும். இது இன்புட் செக்ஷனால இங்கேருந்து இன்புட் பாஸ் ஆனால் தான் கீழே ப்ரீஆம்பு மெயின் ப்ரீயில் வந்து ப்ராசஸ் ஆகி பவர் ஆம்புக்கு போகும். இந்த இடத்துல ஸ்டாப் ஆகிறதுனால நம்மளுக்கு இந்த சேனலில் சுத்தமாக வரல. அதனால தான் இங்கே கிரிட் வச்சு இங்கேயும் வரல. ஸோ நம்ம ரிலே மாற்றினதுக்கு அப்புறமும் இது வராமல் இருந்துச்சுனால தான் செக் பண்ணேன். வேறு வழி இல்லை, இது முதலே நம்ம செக் பண்ணவும் முடியாது. ஏன்னா ரிலேவும் ஃபால்ட்டாக இருக்குது. ரிலேவும் எடுத்து மாற்றினதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு ப்ராப்ளம் கிளியர் ஆகிடுச்சு. ஸோ இந்த ரிலே வந்து என்ன ஆகுனா ஃபுல்லாக மோல்டிங் டைப்பு. இதில் வந்து கழட்டி க்ளீன் பண்ணவும் இன்ஜெக்ட் பண்ணது ரொம்ப கஷ்டம். அப்படி பண்ணாலும் இது வேஸ்ட்டு. ஸோ திரும்ப அது வந்து இந்த கேப் வந்து லூஸ் ஆகி கீழே விழுந்துடும், டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிடும் உள்ள. அது வேறு மாற்றது தான் பெஸ்ட். அதனால் அதை மாற்றிட்டேன் யோசிக்காமல். இப்போது இந்த இது போர்டை வந்து நம்ம தனியாக எடுத்து கழட்டி க்ளீன் பண்ணி ஆகணும். இதுக்கு முன்னாடி இதில் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டிங் ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. எல்லா கிரவுண்டிங் ஸ்க்ரூவும் நான் செக் பண்ணிவிட்டேன், எல்லாமே க்ளீனாக தான் இருக்குது. இருந்தாலும் இந்த டிரான்சிஸ்டர் லீக்கேஜால் நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம் வந்திருக்கு. இப்போது இதை நான் வெளியே எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த 2 கிரவுண்டிங் ஸ்க்ரூவும் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த கிரவுண்டிங் ஸ்க்ரூ வந்து ஃபுல்லாகவே ஜிஎன்டி போகிறதுக்கு எல்லாத்துக்குமே இது தான். இந்த கிரவுண்டிங் கொடுக்கலன்னா செட்டு வந்து நாய்ஸ் வரும், ப்ளஸ்ஸு செட்டு ஸ்டாண்ட் பைக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே ஒரு லாஸ்ட் கிரவுண்டிங், இது வந்து ஆப்ஷனல் தான்.
ஸோ இது சப்போர்ட்டிங் பிளேட்டுக்காக கொடுத்துருக்காங்க. இந்த கிரவுண்டிங் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த சென்டரில் இருக்க 2 கிரவுண்டிங் தான் கண்டிப்பாக கொடுத்தாகணும். ஸோ இப்போ இந்த போர்டை வந்து நம்ம தனியாக எடுத்துக்கலாம். சென்டரில் பிடிச்சி எடுங்க. இங்கே வந்து நான் சப்போர்ட்டிங்காக தான் பிடிச்சிருக்கேன், இங்கே நான் எடுக்கவே இல்லை. அப்படி எடுத்திங்கன்னா பெண்ட் ஆகிடும். சென்டரில் இருந்து ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா தான் வரும். இப்போ இது அழகாக வந்துடும். நீங்கள் இந்த கார்னர்லேருந்து பிடிச்சி எடுத்திங்கன்னா அந்த பின்லாம் பெண்ட் ஆகிடும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு தேவையானது வந்து இந்த சேனலில் சரவுண்ட் ரைட்டு, இங்கே நேம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், சரவுண்ட் ரைட்டு. ஸோ இங்கே பாருங்கள், நான் ஆல்ரெடி இருக்கிற இந்த போர்டு எல்லாமே வந்து ரீடச்சப் கொடுத்துட்டேன். கம்ப்ளீட்டாக ரீடச்சப் கொடுத்துருப்பேன், ஒரு பின்னு கூட விடாமல். ஏன்னா எல்லாமே வந்து சாலிட் கிராக், ரொம்ப ஏஜ்னால ரொம்ப ப்ராப்ளம் பண்ணும், திரும்ப ஃபால்ட் வரக்கூடாது அப்படின்றத ஃபுல் டச்சப் கொடுத்தேன். இப்போ இந்த சேனலில் பாருங்கள், நம்மளுக்கு தேவையானது இங்கே தான். ஸோ இந்த டிரான்சிஸ்டர், இந்த கிரவுண்டிங் ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க பற்றியில், இந்த கிரவுண்டிங் வந்து இந்த பின் மூலயமா இங்கே எடுத்து இங்கே இருக்கிற கெப்பாசிட்டருக்கு எல்லாத்தோட நெகட்டிவ்லையும் இது வந்து ஜாயிண்ட் ஆகிருக்கும். ஸோ இங்கே தான் நம்மளுக்கு ப்ராப்ளம் இருக்குது. இந்த கிரவுண்டிங் வந்து இந்த கெப்பாசிட்டர் மூலமா இந்த டிரான்சிஸ்டருங்க வருது, நம்ம இங்கே கை வச்சா தான் வருது. ஸோ இந்த டிரான்சிஸ்டர் எடுத்து செக் பண்ணணும். இது சரௌண்டிங் சர்க்யூட் எல்லாமே செக் பண்ணி ஆகணும். இந்த இடத்துல இதுக்கு பாதிக்கு மேலே இது பவர் ஃப்ரீ. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு வேலை இல்லை, இங்கே மட்டும் தான் வேலை. இது நம்ம எல்லாத்தையும் செக் பண்ணி சேஞ்ச் பண்ணி ஆகணும். ஸோ இதை நான் உங்களுக்கு அதை வெளியே எடுத்துகிட்டு ஃபால்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு திரும்ப காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ உங்களால் பார்க்க முடியும், இந்த இடத்துல வந்து ஒரு டிரான்சிஸ்டர் சேஞ்ச் பண்ணியிருப்பேன், ப்ளஸ் 3 கெப்பாசிட்டர் சேஞ்ச் பண்ணியிருப்பேன். இது ஒன்று, இந்த லாஸ்ட்டில் ஒன்று இருக்கும், இங்கே ஒன்று. இந்த கெப்பாசிட்டர் எல்லாமே இங்கே இருக்குது பாருங்கள். இந்த வீக்கான டிரான்சிஸ்டர் வந்து இதுதான் 2N551. சாரி, ஒரு கால் வந்துருச்சு, அதனால கட் பண்ண வேண்டியதாகிடுச்சு. ஸோ இப்போது இதில் பார்த்தீங்கன்னா இந்த எல்லாமே ரிப்ளேஸ் பண்ணிவிட்டு இன்புட் அவுட்புட் எல்லாமே கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஆப்டிக்கல் ப்ளஸ் HDMI இன்புட் அவுட்புட் அனலாக் கனெக்ட் பண்ணியிருக்கேன் ஃப்ரண்ட்ல ஆக்ஸில். இதில் சரௌண்ட் ரைட் மட்டும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளுக்கு ப்ராப்ளமானது சரௌண்டு, மற்ற எல்லாமே சவுண்டு வருது, அதை நம்ம செக் பண்ணிட்டேன். இப்போது இதுலேயே நான் ரெடி பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு பக்கா வருது. இப்போ ஆக்ஸில் தான் இருக்குது. நான் உங்களுக்கு வால்யூம் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். சரௌண்ட் ரைட்டில் தான் இருக்குது. ஸோ இப்போ ஆக்ஸ் மோடில் இருக்குது, நல்லா ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம ஆப்டிக்கல் மோடில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். டிவி சிடியில் ஆப்டிக்கல் மோடில் இருக்குது. ஸோ ஆப்டிக்கலும் இப்போ ஒர்க் ஆகுது. நம்மளுக்கு இப்போது HDMI தான் பார்க்கணும். HDMIயில் BD போர்டில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ அவுட்புட்டும் வருது. OSD மெனு உங்களால் பார்க்க முடியும். வால்யூம் மூவ் பண்ணாக்கா ஆகுது பாருங்கள், சவுண்டும் வந்துடுது பாருங்கள். ஸோ இப்போதைக்கு இது பக்காவாக இருக்குது. இது இந்த அளவு கொஞ்சம் சின்ன வேலையாக இருந்தாலும் அதை திரும்ப கைட்டி பண்ணுறது கஷ்டம்தான். ஸோ எல்லா ஸ்க்ரூவுமே ரிமூவ் பண்ணிட்டு பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டும் நான் சொல்ல நினச்சேன். ஸோ இப்போ இந்த மந்த்துக்கு இருந்து நான் கொஞ்சம் ஆம்ப் எடுக்கிறது ஸ்டாப் பண்ணியிருக்கேன். நிறைய வந்துருச்சு. ஸோ ஒர்க் பண்ணி கொடுக்க முடியாத அளவு இருக்குது. எல்லாமே ரொம்ப டைம் எடுக்குது, ரொம்பவும் லேட் ஆகுது. ஒரு ஆம்பு ஒரு நாளைக்கு ஃபுல்லாகவே எடுத்துடுது. அது டெஸ்ட் அண்ட் விட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கான்னு பார்த்து அது திரும்ப ஒர்க் பண்ணுறது, இதெல்லாமே ரொம்ப டைம் எடுக்குது. அதனால நான் இப்போது எடுத்த ஆம்ப் வரைக்கும் தான் ஒர்க் பண்ணி கொடுக்க முடியும். இதுக்கப்புறம் ஆம்ப் எடுக்க முடியாது. ஸோ நான் எடுக்கும்போது திரும்ப வீடியோவில் அனௌன்ஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். கொரியர் சென்ட் பண்ணும்போது எனக்கு ரிமோட்டு ப்ளஸ் கேபிள் அந்த மாதிரி எதுவுமே சென்ட் பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு நீங்கள் ரிசீவர் மட்டும் சென்ட் பண்ணால் போதும். என்கிட்ட யூனிவர்சல் ரிமோட் இருக்குது, இல்லைனா மேட்சிங் ரிமோட் நான் ஏதாவது ஒன்று கரெக்ட் பண்ணிப்பேன். நான் ஏதாவது ஒன்று மேட்ச் பண்ணிப்பேன். எனக்கு ரிமோட்டில் கேபிள்லையும் அந்த ஒரு பிரச்சனை இல்லை. நீங்கள் எனக்கு அனுப்புறது இருந்தாக்கா வெறும் செட்டு மட்டும் அனுப்புங்க. நான் திரும்ப அனௌன்ஸ் பண்ணும்போது அனுப்புங்க. ஏன்னா இப்போ எடுத்துகிட்டு ஆன்சர் பண்ண முடியல. ஏற்கனவே எடுத்து உங்களுக்கு ஸ்பேர் கிடைக்காம நிறைய பெண்டிங்கில் இருக்குது. அதுவும் என்னால் முடிஞ்ச அளவு நான் பழைய செட்டாச்சு எடுத்து ஸ்பேர் எடுத்து அதில் வந்து போட்டு நான் கொடுக்குறேன். ப்ளஸ் இதுவும் முடிஞ்ச அளவு வர செட்டுங்களையும் பண்ணிகிட்ருக்கேன். நான் திரும்ப எடுக்கும்போது அதுக்கு ஒரு தனி வீடியோவே நான் போடுறேன். சின்னதாக ஒரு வீடியோ அனௌன்ஸ்மெண்ட்டே போடுறேன். அதுக்கப்புறம் எனக்கு செட் அனுப்பணும்னு விருப்பம் இருக்கிறவங்க அனுப்புங்க, நான் பண்ணித்தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.